ஹாய், இன்னைக்கு சக்தியின் சமையல் அறையில் என்ன செய்ய போறோம்? ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ஐட்டம் தானே செய்ய போறோம். அதுவும் பாத்தீங்கன்னா நம்ம மறுபடியும் ஸ்வீட் கார்ன் வச்சு தான் செய்ய போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ எக்ஸாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சுங்களா, பசங்க வந்து சீக்கிரம் வீட்டுக்கு வந்துட்டாங்களா, அதனால அவங்களுக்கு கண்டிப்பா வந்து ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்க வேண்டியது கட்டாயம் ஆயிடுச்சு. அது வந்து நமக்கு ஈஸியாகவும் இருக்கணும், டேஸ்டியாகவும் இருக்கணும், ஹெல்த்தியாகவும் இருக்கணும். ஏன்னா ஈஸியா இருக்கிறது நமக்கு நல்லது, ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கிறது நம்ம குழந்தைங்களுக்கு நல்லதுல. அதனால தான் இன்னைக்கு வந்து யோசிச்சு அந்த மாதிரி ரெசிபியா தேடி கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்காக ஸ்வீட் கார்ன் எல்லாம் எடுத்து நல்லா கிளீன் பண்ணிட்டு இட்லி பாத்திரத்துல வச்சு வேக வச்சிட்டேன். சூப்பரா வெந்த பிறகு பாத்தீங்கன்னா அழகா வந்து கையால உரிச்சா ரொம்ப நேரம் ஆகுன்றதால கத்தியால அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் கலக்கிறதுக்கு ஈஸியாவும் இருக்கணும்ல, அதனால வந்து ஒரு டப்பாவை பார்த்து எடுத்துக்கிட்டேன். அதுல கட் பண்ணி வச்சிருக்க ஸ்வீட் கார்ன், வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, உப்பு, மிளகாத்தூள் எல்லாத்தையும் போட்டு மூடியும் போட்டு நல்லா குலுக்குன்னு குளிக்கிட்டேங்க. சமைய குளிக்கும் போது பாத்தீங்கன்னா வாசனை வெளியிலேயே வந்ததுன்னா பாத்துங்க, அந்த அளவுக்கு சூப்பர் வாசனை. அது கூடவே கொஞ்சம் எலுமிச்சை பழமும் போட்டுக்கங்க, அதை சொல்ல மறந்துட்டேன். அதை நல்லா கலக்கி அப்புறம் ஒரு ஸ்பூனை வச்சு எடுத்து சாப்பிட்டு பார்த்தா அப்படி ஒரு டேஸ்ட்டுங்க. கடையில கூட இந்த மாதிரி ஒரு டேஸ்ட் கிடைக்காது. சில விஷயங்களை வெளியில வாங்கி சாப்பிட்றத வீட்டுல வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்டா இருக்குங்க. அதுல இது மஸ்ட் ட்ரைங்க. குளுக்குன டப்பாலேயே ஆளாளுக்கு எடுத்து சாப்பிட்டா பாருங்க, அந்த